என்னங்க, வீடு எவ்வளோ பெருசா இருக்கு. நிறைய எதிர்பார்க்குவாங்களோ நம்மக்கிட்ட. உன் பொண்ணு ஆசைப்பட்டது தானே, நீயும் இதை தானே ஆசைப்படுற. அப்புறம் என்ன? இல்லை, நான் ஏதோ சுமாரா இருக்குவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா நம்மளை விட பெரிய பணக்காரா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி சரி, உள்ள போ, போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. நான் கூட அந்த பையனை தப்பா நினச்சிட்டேன். நம்மளை ஏமாத்துறானோ என்னவோன்னு. இப்போதானே தெரியுது உண்மையாவே அவங்க நம்மளை விட பெரிய பணக்காரன்னு. சரி சரி, வாயை பொழக்காம உள்ள நடு. அச்சோ, நினைக்கவே சந்தோஷமா இருக்கே. இவ்வளோ பெரிய பங்களாக்கு என் பொண்ணு தான் சொந்தக்காரியாக போறா. வாங்க வாங்க, உள்ள வாங்க சம்மந்தி. வாங்கம்மா சம்மந்தியம்மா, நீங்களும் வாங்க. வரேன். அப்பா, வீடு என்ன சூப்பரா இருக்கு. என்ட்ரன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த வீடெல்லாம் எங்க அப்பா காலத்துல கட்டுனது. வாங்க உட்காருங்க. என்ன நின்று பார்த்துனே இருக்கீங்க? வந்து உட்காருங்க, வாங்க. வரேன் வரேன், உட்காரு நீயும். அப்பா, வீடு என்ன அரண்மனை மாதிரி இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்ணு சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கா. ராசாத்தி, வாமா இங்க பாரு, சம்மந்தி வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, வா சீக்கிரம். அதோ வரேங்க. அப்புறம் சம்மந்தி எப்படி இருக்கிறீங்க? என்ன நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க, இன்னும் யாரும் வரலையா? வாங்க சம்பந்தியம்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க? எங்களுக்கு என்ன, நல்லா இருக்கும். ஆமா, எங்க மாப்பிள்ளைய காணோம்? அவன் ஒரு விஷயமா வெளியே போயிருக்கான், வந்துடுவான். இல்ல சம்மந்தி, இப்போதைக்கு நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க எங்க சொந்தக்காரங்க. அப்படியா? சரி சரி. உங்களுக்கு ஒரே பையனா? ஆமா சம்மந்தியம்மா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன்தான். அப்போ இந்த சொத்தெல்லாம் உங்க ஒரே பையனுக்கு தானா? இது என்ன கேள்வி சம்மந்தியம்மா? ஆமா, அவன் மட்டும் தானே இருக்கான் எங்களுக்கு, அவனுக்கு தான். சரி சரி. ராசாத்தி, போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதனா எடுத்துன்னு வா. அப்படியே செஞ்சதெல்லாம் எடுத்துன்னு வந்து வையுங்க. ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நாங்க இப்போ பேசிட்டு போலான்னு தான் வந்தது. இங்க பாருங்க, நான் எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறேன். என் பொண்ணுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட டபுளா செஞ்சு அனுப்புவேன் நான். என்ன சம்மந்தி நம்மளுக்குள்ள அதெல்லாம்? உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுங்க. நாங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எதுவும் கேட்கல. என்ன சம்மந்தி மட்டும் பேசுறாரு, சம்மந்தி அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க? என் வீட்டுக்கார் சொன்னா அதுக்கு மறுபேச்சு ஏது? அவர் சொன்னது தான் நானும் சொல்ல போறேன். உங்க பொண்ணை நீங்க கட்டின புடவையோட அனுப்புனா கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கின மெயின் ரீசனே என் பையன் உங்க பொண்ணை லவ் பண்றான்னு தானே. ஆமா சம்மந்தி, இல்லைன்னா எங்க லெவலுக்கு எவ்வளோ பேர் கியூல நிக்கிறாங்க தெரியுமா என் பையனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் இருக்கும். சரி, அதான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டோம்ல. இனி ஆக வேண்டியதை பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிங்க. சரி சம்மந்தியம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், என்கேஜ்மெண்ட் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாவா? என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம் எல்லாம் முன்னாடி பின்னாடி நாள்லேயே வச்சுக்கலாம். ஆமா ஆமா, நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். சரி அப்படியே பண்ணிடலாம். சரி சம்மந்தி, ஒரு நல்ல நாளை பார்த்து நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றோம். கல்யாணத்தை பத்தி ஒன்றும் பேசலையே. என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை பத்தி என்ன? யார் யாரு என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க சம்மந்தி. கல்யாண செலவு மொத்தமும் நீங்களே தான் பார்த்துக்கணும். ஓ அப்படியா? சரி சரி சம்மந்தி, பண்ணிடலாம். மற்றபடி நான் ஒன்றும் பெருசா எதுவும் கேட்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் நீங்க மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவீங்க தானே? கண்டிப்பா கண்டிப்பா, அதெல்லாம் பண்ணிடுவோம் நாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு பண்ணாம இந்நேருக்கு பண்ணுவோம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. என் நாயி, நம்ம செஞ்சு வச்சது எதுவுமே கொடுக்கலையா? எதனா நினைச்சுக்க போறாங்க அவங்க. ஐயோ விடு, அவங்க தான் வேண்டான்னு சொன்னாங்கல்ல, வந்த வரைக்கும் நம்மளுக்கு லாபம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்ன இந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா சரியான கஞ்சூஸ் மாதிரி தெரியுது. பேச்சுக்கு தான் வேண்டான்னு சொன்னோம், அதுக்கே அப்படியே அனுப்புறாங்க. என்ன குடும்பமோ தெரியல. என்னம்மா லக்ஷ்மி, இங்க இருந்த மிஷினை காணோம். ஏன் இப்பெல்லாம் துணி ஜாஸ்தி வருது இல்லையா தைக்கிறதுக்கு? இல்லை அத்தை, கொடுக்க வராங்க. நான் தான் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏம்மா, என்னாச்சு? நம்ம வீட்டில் கல்யாணம் இருக்கு இல்லாத்த, இன்னும் அந்த வேலையும் பார்த்துக்கின்னு துணியும் தைக்க முடியாது. அதனால தான் இந்த ஆதிரா கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வேண்டான்னு. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். ஏன்னா அவங்க கேட்ட டைமுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம்.
ஆமாம் அத்தை, அதான் இதெல்லாம் யோசனை பண்ணி வேண்டான்னு விட்டுட்டேன். சரி சரிம்மா, நீ பண்ணது கூட கரெக்டு தான். இருங்கத்த ஒரு நிமிஷம், யாரும் ஃபோன் பண்ணுறாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ராணி, சொல்லு ராணி, என்ன ஃபோன் பண்ணியிருக்க? என்ன எதனா முக்கியமான விஷயமா? எப்படி இருக்க? அங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்களா? உங்கள் மாமியார் உங்கள் வீட்டுக்காரெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க தானே? ஆமாம் அக்கா, எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னை பேச விட மாட்டேன்றியே. நான் இங்கே நல்லா இருக்கேன். சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போது ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான்க்கா நான் ஃபோன் பண்ணேன். சந்தோஷமான விஷயமா? என்ன என்ன ராணி, சொல்லு சீக்கிரம். அக்கா, நீ பெரியம்மா ஆக போகிற. என்ன என்ன சொல்கிற? நிஜமாவா? நிஜமா தான் சொல்கிறியா ராணி? ஆமாம் அக்கா, நிஜமா தான். இதில் போய் யாராச்சும் விளையாடுவாங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராணி. நான் வேண்டாத தெய்வமே இல்லை தெரியுமா? ஆமாம், எப்போ தெரிஞ்சிச்சு? டாக்டர்கிட்ட போனியா? செக் பண்ணியா? அக்கா, நேற்று தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அத்தையே டாக்டர்கிட்ட கூப்பிட்டுன்னு போய் காமிச்சு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணின்னு வந்தோம். இப்போ இங்கே எல்லோரும் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப பாசமாகவும் இருக்காங்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராணி, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு நாள் நீ பட்ட வேதனை கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் பிறந்துருச்சு. ஆமாக்கா, அத்தை கூட இப்போ என்ன ஒரு வேலை செய்ய விடுறதில்ல தெரியுமா? எல்லாம் அவங்களே செய்கிறாங்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராணி, எனக்கு சொல்ல வார்த்தைங்களே இல்லை. சரி, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. என்னன்னாலும் இந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் இன்னும் ஒரு 2 நாளில் வந்துடுறேன். வந்து உன்னை பார்க்குறேன், சரியா? சரிக்கா, ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாகவே வா. இப்போ கூட அத்தை தான் அக்கா சொன்னாங்க, உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. அப்படியா? சரி சரி. இங்கே நான் அத்தைக்கு, ஆதிக்கு, தர்ஷுக்கு எல்லாருக்கும் சொல்லி நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு நாங்கள் எல்லோரும் வரோம் உன்னை பார்க்குறதுக்கு, சரியா? சரி அக்கா, ஒன்றும் அவசரம் இல்லை. உன் வேலையெல்லாம் முடிச்சிக்கினா நிதானமாக தான் வா. சரிம்மா, நான் வச்சுறேன், உடம்பு பார்த்துக்கோ. யார் லக்ஷ்மி? உன் தங்கச்சி மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? ஆமாம் அத்தை, என்னோட தங்கச்சி தான். இத்தனை நாள் நாங்கள் எதுக்கு காத்திருந்தோமோ அந்த நாள் வந்துடுச்சு அத்தை. என்னம்மா, என்ன அவ்வளோ சந்தோஷமா? ஆமாம் அத்தை, என் தங்கச்சி மாசமாக இருக்காளாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிட்டுன்னு போங்க, எனக்கும் ராணியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அத்தை, நம்ம எல்லாரும் தான் போயிட்டு வரலாம். அப்புறம் அத்தை, இன்னொரு விஷயம், நம்ம சுமேஷுக்கும் அந்த பொண்ணு நித்யாக்கும் விருந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, மறந்தே போயிட்டுருக்கேன் பாருங்க அத்தை. அதை சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆமாம்ல, நானும் மறந்துட்டேன். அது ஒன்று முடிச்சுட்டா நல்லாயிருக்கும் அத்தை. இல்லைன்னா இந்த ஆதிர கல்யாணம் வர இருக்கல்ல, இது அப்படியே தள்ளி போயினே இருக்கும். நாளைக்கு வச்சிடலாமான்னு பார்க்குறேன். சரிம்மா, அப்படியே பண்ணு. சுமேஷுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு, 2 பேரும் வரட்டும். சரிங்க அத்தை. ஏம்மா பானு, இந்த கல்யாணத்துக்கு பட்டெல்லாம் எடுக்கணும் இல்லைம்மா? என்ன அதை பற்றியெல்லாம் இன்னும் ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க? பார்க்க பார்க்க கல்யாண நாள் கிட்ட வந்துடும். ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும், அதுக்கு மேட்சிங்காக வளையல் வாங்கணும், நிறைய ஷாப்பிங் இருக்குல்ல. ஆமாம்மா, நான் இந்த ஜீவக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அவன் எதுவுமே சொல்லலை இன்னும். அவன் எதுக்குமா, நம்மளே போய் வாங்கின்னு வரலாம்ல. ஐயோ வேண்டாம்மா, எதுக்கு வம்பு? இந்த ஜீவாக்கு நம்ம எடுக்கிற கலர் பிடிக்கவே பிடிக்காது. அது வேற இப்போ என்னவோ புதுசாக வந்திருக்குல்ல, பொண்ணும் பையனும் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுக்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம். ஓ, அது வேற இருக்கா? சரி சரி. அப்போ ஜீவாவை நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட சொல்லு. லீவ் போட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிவிடு. எல்லாம் ஒரு நாள் போய் பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துடலாம். சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம். ஏன் பானு, பொண்ணுக்கு எதனா நகை எடுத்து போடலான்னு இருக்கியா என்ன? ஆமாம்மா, இல்லையா பின்ன, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமகம், அவளுக்கு போடலன்னா எப்படி? நல்ல பார்வையாக ஒரு செயின், 2 கம்பல், 2 வளையல், இப்போதைக்கு இது போதும். அவங்கள பற்றி, அவங்க எதனா நம்ம பையனுக்கு போடுறாங்களா? அதெல்லாம் தெரியலம்மா, நானும் ஒன்றும் கேட்கல. அவங்க போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, என் மருமகளுக்கு நான் இதெல்லாம் எடுத்து போட போகிறேன். சரி சரி பானு, பண்ணு, உனக்கு என்னென்ன இஷ்டம் இருக்கோ எல்லாம் பண்ணு. அந்த அக்ஷயாவுக்கு தான் இதெல்லாம் கொடுத்து வைக்காமல் போயிடுச்சு. ஏம்மா, நல்ல விஷயம் பேசும்போது அவங்கள பற்றியெல்லாம் பேசுகிற? 1000 தான் இருந்தாலும் உன் பையன் குடும்பத்தை நீ விட்டு கொடுக்க மாட்டியே.
ஏய் இப்போ எதுக்குடி கோவப்படுற? நான் ஏதோ சும்மா யதார்த்தமாக தான் சொன்னேன். அவ்வளோ வாய் கூட உன் பேத்தி தான் உனக்கு பெருசாக தெரியுது இல்லை? ஐயோ பானு, நான் சும்மா தான் சொன்னேன்னுல்ல. போ, உன்னை எவ்வளோ பார்த்தாலும் உனக்கு உன் பையன்கிட்ட தான் போகுது மனசெல்லாம். இவன் என்ன இப்படி கோவப்பட்டு போகிறா? நான் யதார்த்தமாக சொன்னேன்.